ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் தேர்வு எழுதியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. டெட் தேர்வுடைய நீதிமன்ற தீர்ப்பு இந்த 2026 இறுதி கட்டமாக ஒரு இறுதி தீர்ப்பாக டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட இருக்காங்க. என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஜிடிஆர்பி மற்றும் காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது நமக்கு வெளியிடுறாங்க, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணலை, எனக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட இணையதளத்தில் சென்று கிரிவலன்ஸில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் தேர்தலுக்கு முன்னாடி நம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இறுதியாக ஒரு தீர்ப்பு வழங்க ஒரு கையெழுத்து ஒன்று போட இருக்கார். என்ன அந்த கையெழுத்து அப்படின்றது தான் இப்போ பார்த்திங்கன்னா நியமன தேர்வு அப்படின்றத தேர்தல் வாக்குறுதிகளில் நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நியமன தேர்வு இல்லாமலே பார்த்திங்கன்னா தேர்வு பணி நியமனத்தை கொடுப்போம், ஸோ நியமன தேர்வை ரத்து செய்துட்டு பணி நியமனத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இறுதி கட்டத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் செயல்முறையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால எப்பொழுது இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க அப்படின்றது தற்சமயம் கேள்வியாக இருக்குங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த 2013 மற்றும் 17 ஸோ கிட்டத்தட்ட அந்த 2013 பேட்சில் பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எதுவுமே இன்னும் போடாமல் இருக்காங்க. இதுதான் வேதனைக்குரிய செயல். ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை நாங்கள் விரைவில் போட்டே தீர்வோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எப்பொழுது இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வழங்கப்படும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் தற்சமயம் பார்த்திங்கன்னா டெட்டுடைய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு போயிட்டுருக்கிறதுனால விரைவில் ஆசிரியர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் வரும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு நல்ல செய்தி தமிழக ஆசிரியர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியாக இருக்க வாழ்த்துக்கள். ஸோ நண்பர்களே, தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் புதிய ஏன்னா டெட்டில் ஃபெயிலானவங்களுக்கு மீண்டும் மறுதேர்வு வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக டெட்டில் ஃபெயிலானவங்களுக்கு மறுதேர்வு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு 60 மதிப்பெண்கள் எடுத்த அனைவருக்குமே பாஸ் என்றது நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ கோர்ட்டுடைய தீர்ப்பு இறுதி கட்ட தீர்ப்பாக விரைவில் வரும், அதை எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க இந்த நோட்டிஃபிகேஷனை எப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும். ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானரில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை நடத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ யூஜிடிஆர்பி பிஆர்டி பிஓடைய எக்ஸாம்ஸ் உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வரும் என்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ டெட் தேர்ச்சி 2013 மற்றும் 17 உண்டான பணி நியமனத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் ரொம்ப மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.